Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து no fire without sweet recipe தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம ஒரு எபிசோட் மாதிரி பண்ண போறோம். வர வீக்ல வந்து நமக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு வீடியோ வரப்போகுது. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த ஸ்வீட் ரெசிபி பண்றதுக்கு நான் வந்து மேரிகோல்ட் பிஸ்கெட் வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக வந்து இது பண்ணி நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கருஞ்சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் கருஞ்சக்கரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தி கூட. அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றலாம். மாற்றிட்டு இப்போ இதில் வந்து காய்ச்சி ஆறின பால் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த மாதிரி நான் ஷேப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நான் வந்து நட்ஸ் வைக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட நான் வந்து வால்நட் வைக்கிறேன். உங்ககிட்ட எந்த பாதாம் இல்லை வந்து கிரேப்ஸ் எது வேணாலும் இதில் மேலே வச்சு ஒரு கொஞ்சமாக வந்து இது வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது மேலே வச்சோம்னா கொஞ்சம் டெக்கரேட்டாகவும் இருக்கும், அதனால் வச்சுருக்கேன். நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. 5 செகண்டில் நம்ம இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சிடலாம். கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தெரிஞ்சுக்க நம்ம ஜம்முஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.